இந்த ஸ்லைடில் வந்து நம்ம ஹைட்ரோபோரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹைட்ரோபோரேஷன்னா என்னன்னா, ஒரு டைபோரேன் வந்து ஆல்கீனோட ரியாக்ட் ஆகும்போது ட்ரை ஆல்கைல் போரேன் கிடைக்குது. அந்த ட்ரை ஆல்கைல் போரேனை வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட ட்ரீட் பண்ணுறாங்க இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் NaOH. அப்படி ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. இந்த ஓவரால் ரியாக்ஷன் வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்னு சொல்கிறாங்க. இந்த ரியாக்ஷன் என்ன ப்ராடக்ட் ஈல்ட் பண்ணுதுன்னா ஆன்டி மார்கோனிகோ ப்ராடக்ட் வந்து ஈல்ட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, டைபோரேன் எதோட ரியாக்ட் பண்ணுது? டைபோரேன் ரியாக்ட்ஸ் வித் டைபோரேன் ஒரு ஆல்கீனோட ரியாக்ட் பண்ணுது. ஆல்கீனா டபுள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ட்ரை ஆல்கைல் போரைன் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ட்ரை ஆல்கைல் போரைன் வந்து H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் ஆகும்போது in the presence of NaOH, அதாவது NaOHல OH மைனஸ் மட்டும் அங்கே காமிச்சிருக்காங்க ரியாக்ஷன்ல. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா? இந்த ரியாக்ஷனை வந்து இந்த ஓவரால் ரியாக்ஷனை வந்து ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கீன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ப்ராடக்ட் ஈல்ட் பண்ணுதுன்னா ஆன்டி மார்கோனிகோஸ் ப்ராடக்ட் வந்து ஈல்ட் பண்ணுது. That's all. Next நம்ம வந்து இந்த ரியாக்ஷன் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம ப்ரோப்பீன் எடுத்துக்கிறோம், 3 கார்பன். ஓகேவா? ஸோ CH3 double bond CH2 plus diborane B2H6. நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ட்ரை ஆல்கைல் போரைன் கிடைக்குது, அதாவது ட்ரை ப்ரோப்பைல் போரைன். ஸோ CH3 டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிடுது. CH2 அது 3 ஆல்கைல் குரூப், அப்புறம் அதோட ஒரு போரைன். அதனால தான் இதை வந்து ட்ரை ப்ரோப்பைல், அதாவது அந்த ஆல்கைல் வந்து ப்ரோப்பைல், ட்ரை ப்ரோப்பைல் போரைன் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணோம். இப்போ ஒரு போரைன் இருக்கு, ஆனால் இங்கே 2 போரைன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 போட்டோம்னா நமக்கு வந்து போரைனை வந்து பேலன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட்ரஜனையும் கார்பனையும் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 9 + 6. அப்போ மொத்தமாக நமக்கு வந்து 21 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. 21 × 2, அப்போ 42 ஹைட்ரஜன்ஸ். இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே உள்ள மொத்த ஹைட்ரஜன்ஸ், அதாவது 9 ஹைட்ரஜன்ஸ். 3 2 6 3 2 6. ஓகேவா? ஸோ மொத்தமாக வந்து 21 + இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ 42 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. ஸோ இந்த சைடு 42, இந்த சைடு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னா 3 4 5 6 12 இருக்கு. ஸோ இங்கே ஒரு நம்ம 6 போட்டால்
இப்போ வந்து இங்கே ஒரு 6 இருக்கு, அப்போ இங்கே ஒரு 36 + 6 ஸோ 40 ஹைட்ரஜன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கார்பன் பார்ப்போம். கார்பன் வந்து இங்கே எத்தனை இருக்கு? 2. கார்பன் வந்து இப்போ கார்பனுக்கு பேலன்ஸ் பண்ணுவோம்னா எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 + 3 + 3 9. இப்போ இங்கே 18 கார்பன்ஸ் இருக்கு. இங்கேயும் 18 கார்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இங்கேயும் 18 கார்பன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஈக்குவேஷனை வந்து பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து ட்ரைப்ரோபைல் போரேன் கிடைக்குது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ட்ரைப்ரோபைல் போரேன் வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட ரியாக்ட் பண்ணுது, நமக்கு ஒரு ஆல்கஹால் கிடைக்குது, அதாவது ப்ரோப்பனால். ஸோ அந்த செகண்ட் ரியாக்ஷனை இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ட்ரைப்ரோபைல் போரேன் எடுத்துக்கணும். ஓகேவா? CH2 ட்ரைப்ரோபைல் போரேன் அதோட ஹைட்ரஜன் பெராக்சைடு in the presence of NaOH, அதாவது OH- மட்டும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. என்ன ஆல்கஹால்? அதாவது டைபோரேனா இருந்தது, இங்கே ஒரு OH குரூப் சப்ஸ்டிட் ஆகி ஆல்கஹால் ஆகிடுது. ப்ளஸ் போரிக் ஆசிட். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து 3 ப்ரொபைல் அதாவது குரூப் இருக்கிறதுனால இங்கே வந்து 3 போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இங்கே 3 போட்டால் நமக்கு வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே எத்தனை ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 3 + 3 6 இருக்கு இதில். அண்ட் இதில் வந்து 3 ஆக்சிஜன் அண்ட் 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ டோட்டலாக 6 ஆக்சிஜன் அண்ட் 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு நம்ம ப்ராடக்ட். ஆனால் இங்கே 2 ஆக்சிஜன் அண்ட் 2 ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ இங்கே 3 போட்டால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். இன்னைக்கு வந்து நம்ம ஹைட்ரோபோரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் ஆர் வேறு ஏதாவது டாபிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோ மேக் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.